ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் வச்சு நம்ம வந்து சட்னி பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு போட்டு வறுத்துக்கோங்க. இது வந்து சட்னி, இது வந்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. இலவருப்பாக வறுத்துக்கலாம். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒன்று குழம்பு வைப்பாங்க, இல்லை வத்தல், மிளகாஞ்சி வத்தல் போட்டுக்கோங்க. வத்தலில் வந்து புளி குழம்பு வைப்பாங்க, இல்லைன்னா பச்சையாக சுண்டைக்காயை பொறிச்சு இடித்து குழம்பு வைப்பாங்க. ஆனால் நான் வந்து புதுசாக நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, குழம்புல இருக்கிற அந்த சுண்டைக்காய் எடுத்து வச்சுட்டு குழம்பு மட்டும் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் முழுசாக எல்லோரும் சுண்டைக்காய் முழுசாக சாப்பிடுவோங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி சட்னி பண்ணுறோம். அந்த சட்னி சாப்பிட்ற போது அவங்களுக்கு தெரிவிச்சுக்காது, கசப்பும் தெரிவிச்சுக்காது. ரெண்டாவது குடல் புழுக்கள் எல்லாமே செத்துரும் இது சாப்பிட்றதுனால. வயிறு க்ளீன் ஆகும். அப்புறம் அதில் நல்ல இம்யூனிட்டி பவரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இஞ்சி, வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம், இதெல்லாம் 4-5. தக்காளி பழம் வந்து 3 போட்டுக்கோங்க. நல்லா அரிஞ்சு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி பழம் 3 பழம் அரிஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் இதே அளவு வெங்காயம் வணக்குனீங்கன்னா 3 பழம் போடுங்க. இன்னும் கம்மியாக வணக்குனீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிக்கு, அதுக்காகத்தான் உப்பு போட்டிருக்கோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சுண்டைக்காய் வந்து 2 அரிஞ்சுக்கோங்க. அரிஞ்சிட்டிங்கன்னா வணக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் புளிக்குழம்பே தான் வச்சு சாப்பிட்றாங்க. நாம் வந்து வித்தியாசமாக சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். வெறும் தேங்காய் துருவல் 1 மூடி, சின்ன மூடி 1 மூடி முழுசாக திருவி போட்டிருக்கேன். நல்லா வணங்கி வந்துருச்சு. சட்னி சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், இட்லி, தோசை, எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும் சட்னி. இப்போ வணங்கிடுச்சு. அடுத்ததை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்ததாக சுண்டலை வறுத்துக்கலாங்க. சுண்டைக்காய் வந்து அவ்வளோ சிறப்புங்க உடம்புக்கு. கால்சியமும் இருக்குது. அப்புறம் வந்து குடல் புழுக்களையும் அழிக்குது. ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு அதை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த சட்னியாக செய்கிற போது அவங்களுக்கே தெரியாதுங்க. வேறுங்க, இந்த சுண்டைக்காயை 2 அரிஞ்சு போட்டிருக்கேன். அது மாதிரி அரிஞ்சு போட்டிங்கன்னா இந்த விதையும் மக்கால் போகாது. நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. இன்னும் நல்லா வணங்கிக்கிட்டே இருக்கணுங்க. முழுசாக அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடணும். நல்லா எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுபட்டுச்சுன்னா எடுத்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்கிடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து தக்காளி வணங்குறத உப்பு போட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுண்டைக்காயில் சட்னி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும்னு குழந்தைங்க கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.